டே 60ல ஒரு சண்டே காலங்காத்தாலேயே தூக்க போதில இருந்த என்ன நம்ம பரட்டமண்ட கால் பண்ணி பயங்கரமான ஒரு படம் மாட்டிருக்கு. டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, நீ வந்தா மட்டும் போதும் அப்படின்னு கூப்பிட்டான். படத்தை பத்தி எதுவும் தெரியாம நானும் சிட்டா பறந்துட்டேன். படத்தோட பேரை சொல்ல நான் விரும்பல, ஆனா இது ஒரு பேய் படம். இந்த படத்தோட கான்செப்ட் நெகட்டிவா மூவி ரிவ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான். ஆனா இந்த படத்தை நான் நெகட்டிவா ரிவ்யூ பண்றேன், எந்த அளவுக்கு இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. வாரணமாயிரம் மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸை கொடுத்துட்டு இந்த மாதிரி படத்துல எல்லாம் ஜீவம் நடிக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல. பாதி படத்தை பார்த்துட்டு 500 ரூபாய் வேஸ்ட் அப்படின்னு வெளியே வந்து புலம்பிட்டு இருந்தோம். இதுல நம்ம அனில் தான் ஹைலைட். படத்துக்காக 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கான். சரி, காசு தான் வேஸ்ட் பண்ணிட்டோம், டைமை வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு பாதி படத்துல வெளியே வந்துட்டோம். பாத்தீங்களா நம்ம அனிலோட அட்ராசிட்டிஸ்? வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருன்னா அனிலா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு அனில் இமோஜி தட்டி விட்டு போங்க. நம்ம பரட்ட மண்டிக்கு பரோட்டா வேணுமா, ஆனா லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பக்கத்துல ஒரு மிலிட்டரி ஹோட்டல் இருக்கு, அதுக்கு போலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். அதெல்லாம் இல்ல, பரட்ட மண்டிக்கு இன்னைக்கு பரோட்டா வாங்கி கொடுத்து ஆகணும். நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டேன். நீங்க பெங்களூர்ல எங்க இருந்தாலும் இந்த காவேரி ஃபார்டுக்கு லொகேஷன் போட்டு வந்துருங்க. அந்த ரோட்டை பிடிச்சி நேரா போய் சிவன் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டு ரீச் ஆயிருங்க. போர்டே இல்லாம ஒரு கடை இருக்கும், அதான் நம்ம கடை. நாங்க இந்த ஸ்பாட்டுக்கும் சீக்கிரமா வந்து ரீச் ஆயிட்டோம். நீங்க மதியம் 1 மணில இருந்து நைட்டு 10 மணிக்குள்ள போனீங்கன்னா பரோட்டா, கொத்து பரோட்டா, சிக்கன் ரைஸ் அப்படின்னு நம்பூர் ஸ்டைல் ஒரு கட்டு கட்டலாம். லாஸ்டா ஃபர்ஸ்ட் சொன்ன ஹோட்டலுக்கே போய் ஒரு மட்டன் காலி பலாவ் வாங்கணும். அனிலுக்கு காலி பலாவ்னா என்னன்னு தெரியாது. உள்ள ஏதாவது மட்டன் பீஸ் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு அங்கிளுக்கு கோல்டு போல ஒரு கிளாஸ்ல காஃப் சிரப்பையும் தண்ணியும் மிக்சிங் போடுறாரு. மிலிட்டரி ஹோட்டல்லாம் இதெல்லாம் அலோடுன்னு எங்களுக்கு தெரியாது. அங்கிருந்து செதறிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம். இவனை ஏன் பரட்ட மண்டன் கூப்பிடுறான்னா, இவன் தலையில குருவி குடும்பமே நடத்தலாம். அங்க போய் வெறும் 4 பரோட்டா மட்டும் தான் வாங்கணும். ஆனா இதுல இருக்கிற எல்லா கிரேவியும் ஒரு கை பார்த்துட்டோம். ஃபைனல் டச்சுக்கு ஒரு பீடாவை போட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் சாப்பிட்டதெல்லாம் கரைக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர் பேட்மிண்டன் ஆடிட்டு வீட்டுல ஒரு சின்ன வேலை அப்படின்னு வெளியே போனேன். 1,500 வரைக்கும் ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். நல்ல வேலை ஜிம் டவல வண்டியில வச்சிருந்தேன். இன்னைக்கு ஓவரா சீட் மீல் அடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து டயட் பண்ணலாம்னு சிக்கன்லாம் வாங்கி வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போய் தூங்கிட்டேன். ஆனா அத்த ராத்திரில ஒரு குறுகுறு ஆயிடுச்சு. விடிஞ்சாதானே டயட். லாஜிக்கா இப்ப சாப்பிட்டா கணக்குல வராது அப்படின்னு ஒரு கறி தோசையை போட்டேன். அது ஊத்திக்கிச்சுன்னு ஒரு சாதா தோசையை போட்டேன். அதுவும் ஊத்திக்கிச்சுன்னு ஒரு மொட்டை தோசையை போட்டேன். இது கரெக்டா இருக்குன்னு சாப்பிட்டு போய் தூங்க போயிட்டேன். புரோட்டீன் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட்.